கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் போது அவரோடு நாம் புது படைப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு மாடு ஒன்று பசியோடு ஒரு வீட்டின் முன்பாக வந்து நிற்கிறது. அதை பார்த்த அந்த வீட்டினுடைய தலைவி பெண்மணி, ஐயோ மாடு பரிதாபமாக வந்து நிற்கிறதே என்று சொல்லி உணவை கொண்டு வந்து அந்த மாட்டிற்கு தருகிறாள். உணவை உண்ட அந்த மாடும் சென்று விடுகிறது. மறுநாள் அந்த வீட்டை நோக்கி அது வந்து மீண்டுமாய் உணவிற்காக நிற்கிறது. மறுநாளும் மகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்புகிறாள் அந்த பெண்மணி. மூன்றாவது நாளும் அந்த பசு வருகிறது. மூன்றாவது நாளும் எந்த விதமான தயக்கமுமின்றி மகிழ்ச்சியோடு உணவு கொடுத்து அனுப்புகிறாள் அந்த பெண்மணி. நான்காவது நாளும் வருகிறது. இவருக்குள் ஒரு தயக்கம். ஒரு நாள் 2 நாள் போட்டோன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் இந்த மாடு இப்படியே வந்துட்டு இருக்குதே, இதென்ன பெரும் தொல்லையா போச்சு என்று சொல்லி உணவு கொடுப்பதற்கு பதிலாக உதை கொடுத்து அனுப்புகிறாள் அந்த பெண்மணி. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லி சரியான அடி அடித்து துரத்தி விடுகிறாள். மாடும் போய்விடுகிறது. 1-2 நாள் கழித்து இந்த பெண்மணிக்கு ஒரு தகவல் வருகிறது. உங்க வீட்டாண்ட 2-3 நாளா ஒரு மாடு வந்துட்டு இருந்ததுல, அந்த மாடு ரோட்ல அடிபட்டுடுச்சு, அது காலில் பயங்கரமான காயம், அங்கே அது படுத்து கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்மணி பெருமூச்சு விடுகிறாள். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, அது தொல்லை ஓஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு பெண்மணி வந்து ஒரு தகவலை தருகிறார். ரோட்டில் உன்னுடைய மகள் விழுந்து கிடந்தாள் மேரி, ரோட்டில் உன்னுடைய மகள் விழுந்து கிடந்தாள். நல்ல வேளை ஒரு பைக் ஒன்று வந்து உன் குழந்தையை அடிக்கிறதா இருந்தது, மாடு குறுக்கில் வந்ததுனால அந்த பைக்கு மாட்டு மேலே மோதி உன் குழந்தை காப்பாற்றப்பட்டது என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்வுதான். எவ்வளவு நன்றி உள்ளதாக அந்த மாடு இருந்திருக்கிறது பாருங்கள். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதியை மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையும் மிக ஆழமாக நாம் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் உறுதுணையாக இருக்கிறது. 3 சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். 1, 2 பிள்ளைகளுக்கும் மனமாற்றம் அவசியம் வேண்டும். 2 பேருக்கும் மனமாற்றம். இளைய மகன், மூத்த மகன் 2 பேருக்கும் மனமாற்றம். ஏனென்றால் இளைய மகன் ஊதாரியாக இருந்தான், மனம் போன போக்கில் வாழ்ந்தான், தாந்தோணித்தனமாக இருந்தான், சொத்துக்களை எல்லாம் பாழாக்கினான். அவன் விருப்பப்படி நடந்து கொண்டான். யாருடைய சொல் பேச்சையும் அவன் கேட்கல. அதனால் அவனுக்கு மனமாற்றம் தேவையாயிருந்தது. அவன் மனம் மாற வேண்டியிருந்தது. மூத்த மகனுக்கும் மனமாற்றம் அவசியமாயிருந்தது. ஏனென்றால் மூத்த மகனுடைய கடினமான இதயம், தன் தம்பியை வெறுக்கின்ற இதயம், அந்த வீட்டிற்குள் செல்ல முடியாத வெறுப்புணர்வு, கசப்பான உணர்வு, தன் தந்தையின் மீது இருந்த கோபம், இதனால் அவனும் மனம் மாற வேண்டியிருந்தது. அவனுக்கும் மனமாற்றம் அவசியம் தேவைப்பட்டது. இது முதல் சிந்தனை. 2வது சிந்தனை மூத்த மகனை பற்றிய சிந்தனை. மூத்த மகன் யார் என்று இந்த விவிலியம் அடையாளம் காட்டுகிறது என்றால், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். இந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞருடைய மனநிலை இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்திலும் இருக்கலாம். இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கலாம். இந்த மறையுரையை நிகழ்த்துகிற என்னிடத்திலும் கூட இருக்கலாம். இந்த மூத்த மகனுடைய மனநிலை
மூத்த மகனுடைய மனநிலை என்பது மிக மிக மோசமான ஒரு மனநிலை. என்ன? கோவிலுக்கு வருவது, ஆண்டவருடைய அருகிலேயே இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பது, தேவ நற்கருணை உட்கொள்ளுவது, நோன்பு, தவம், அறச்செயல்களில் ஈடுபடுவது, இது எல்லா விஷயத்தையும் சரியா செய்வாங்க. சில பேர் பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கடன் திரு நாட்களை சரியாக கடைபிடிப்பது, கிறிஸ்தவத்தினுடைய ஒழுங்குமுறைகளை சரியாக ஏற்று கடைபிடிப்பது, சரியா பின்பற்றி நடப்பாங்க. பரிசேயர்களும் சட்ட திட்டங்களை சரியா கடைபிடிச்சாங்க. மறைநூல் அறிஞர்கள் சதிசேயர்கள் எல்லாம் இறைவார்த்தையை அதிகமாக வாசித்தார்கள். சட்டதிட்டத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடித்தார்கள். கொஞ்சம் கூட அவங்க அதிலிருந்து விலகல. ஆனால் இயேசுவினுடைய தந்தையினுடைய அவருடைய அன்பின்படி, அவருடைய விருப்பப்படி அவர்கள் நடக்கவில்லை. அதுதான் இந்த மூத்த மகனுடைய மனநிலை. தந்தையினுடைய அருகிலேயே இருக்கிறார். ஆலயத்திலே நாம் இருக்கிறோம், கடவுள் பக்கத்திலே இருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளையே வாசிக்கிறோம், தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கிறோம். ஆனால் தந்தையினுடைய அன்பை உணராத மனநிலை பாருங்க. இந்த மூத்த மகன் உள்ளே போக மனமில்லாமல் வெளியேயே இருந்து கொண்டான். நீங்கள் உதட்டால் என்னை போற்றுகிறீர்கள், இறைவார்த்தை. நீங்கள் உதட்டால் என்னை போற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. அப்பா கூடவே இருந்தான் அந்த மகன், ஆனால் அப்பாவினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அப்பாவினுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அவன் உள்வாங்கவில்லை. அப்பாவினுடைய விருப்பத்திற்கேற்ப அவன் செயல்படவில்லை. இப்படிதான் பல பேருடைய மனநிலை. இது பரிசேய மனநிலை. அன்பிற்குரியவர்களே, இது மிகவும் மோசமான ஒரு மனநிலை. இதிலிருந்து நாம் மனமாற்ற பெற வேண்டும் என இந்த தவக்காலத்தில் 4ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பை தருகிறது. இது எல்லாம் நமக்கு பொருத்தமான ஒன்று, நம் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான ஒன்று. நமக்குள்ளும் இந்த மனநிலை இருக்கலாம். இந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இறுக்கமா இருக்கிறது, கடின உள்ளத்தோடு இருக்கிறது, மன்னிக்க முடியாமல் இருப்பது, வெறுப்புணர்வுகளோடு இருப்பது, பகைமை உணர்வோடு இருப்பது, மனக்கசப்புகளோடு, காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மூத்த மகனுடைய மனநிலையை குறிக்கிறது. மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். 3வது, தந்தையினுடைய நோக்கம். அந்த தந்தையினுடைய நோக்கம் என்ன? அதுதான் இறைவனுடைய நோக்கம், கடவுளுடைய நோக்கம். அந்த தந்தையின் நோக்கம் என்பது நிலையான பேரின்பத்தில் தனது 2 மகன்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான். அந்த நிலையான பேரின்ப வீட்டில் 2 பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தந்தையினுடைய எண்ணம், அந்த தந்தையினுடைய விருப்பம். அதுதான். அதனாலதான் 2 பிள்ளைகளும் மனம் மாறணும், 2 பிள்ளைகளும் மனம் மாறணும். தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம நம்முடைய அப்பா அம்மாவை, அவருடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். புரிந்து வைத்திருக்கிறோமா? அவர்கள் வாழ்வதே நமக்காகத்தான். இறைவார்த்தை சொல்லுகிறது இல்லையா, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. அந்த அப்பா சொல்றார் மூத்த மகனை பார்த்து, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய பெற்றோர்களும் இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் வாழறதே உனக்காகத்தான்ப்பா, உனக்காகத்தான் வாழறேன். நீ நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான், இதுக்காகத்தான் நாங்கள் வாழறோமே, இதுக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம், இதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், இதுக்காக தான் நாங்கள் கோயில் குளம்னு போகிறோம், இதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அந்த அன்பை நாம் உணர்கிறோமா? சொத்துக்காக தந்தையை வெறுத்தொதுக்கி இருக்கிற பிள்ளைகள் இங்கு இருக்கலாம். மிகுந்த வேதனை தருகிற செய்தி. சொத்து சுகத்திற்காக, பணத்திற்காக, நகைக்காக, செல்வத்திற்காக நம்முடைய அப்பா அம்மாவை வெறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அவங்க கூட நம்ம பேச மாட்டோம். தம்பிக்கு இப்படி கொடுத்துட்ட, அண்ணனுக்கு இப்படி கொடுத்துட்ட, எதுக்காக சொத்து அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுத்த,
வெறுப்புணர்வோடு மனக்கசப்புகளோடு தாய் தந்தையோடு பேசாமல் உறவாடாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தாய் தந்தைக்கு அவப்பேரை கொண்டு வருகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பா அம்மாவுக்கு அவப்பேரை கொண்டு வரவங்க, அவப்பேரை கொண்டு வருகிற பாருங்க. இந்த இடத்துல இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அப்பா அம்மாவை சந்தோஷமா பேசியிருப்பாங்களா? மூத்த மகன் வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கூடவே இருந்த ஒருத்தன் உள்ள வரமாட்டேன்னு வெளியே முரண்டு பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்பா வந்து அவனை கையை பிடிச்சி வா உள்ளே வான்னு கெஞ்சி கேட்கிறாரு. பாருங்களேன், சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடத்தில் வந்து கெஞ்சி கொண்டிருப்பார்கள். அவங்கள நாம கெஞ்ச விட்டு இருக்கிறோமா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற பிள்ளைகளாக கூட நாம் இருக்கலாம். அவர்களுக்கு அவமரியாதையை அவப்பெயரை கொண்டு வருகிற ஊதாரித்தனமான எண்ணங்கள், கடினமான இதயம் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தந்தையை அனாதை இல்லத்தில் விட்டு விடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல அப்பா ஒரு அனாதை போலதான். ஏன்னா மூத்த மகன் அப்பாவை பார்க்க வேண்டியவன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இளைய மகன் ஊதாரித்தனமாக சொத்தை எல்லாம் திரட்டிக்கிட்டு வெளியே போயிட்டான். பாருங்க, அப்பாவினுடைய நிலைமை அனாதை நிலைமை. அதுபோல நம்முடைய குடும்பத்திலும் கூட சொத்துக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக நம் தாய் தந்தையை அனாதைகளாக விட்டுவிட்டு நாம் வெளியே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் அவர்களை தனிமையாய் விட்டுவிட்டு தவிக்க விட்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அந்த தந்தையினுடைய நோக்கம் 2 பிள்ளைகளையும் விண்ணக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதுதான். நம்ம எல்லோரையும் விண்ணக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமாக, நோக்கமாக, ஆசையாக, விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்காவை கொண்டாடத் தொடங்கினார்கள். அதுவரை அவர்களுக்கு மன்னா என்கிற உணவு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்தார்களோ, எப்பொழுது அந்த விண்ணக வீட்டிற்கு வந்து விட்டார்களோ, பாருங்க, அவர்கள் அந்த கானான் தேசத்தில் நிலத்தில் விளைந்ததை உண்டு மகிழ்ந்தார்கள். பாஸ்கா கொண்டாடினார்கள். மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்தார்கள். அதனையே பதிலுரை பாடல் மிக ஆழமாக, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கடவுளுடைய அன்பை சுவைக்க நமக்கு அழைப்பு தருகிறது. யார் யாரெல்லாம் கடவுளுடைய அன்பை சுவைக்கிறார்களோ அவர்களுடைய முகம் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை, அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். 2ஆம் வாசகத்திலும் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிற போது நாம் புதிதாய் படைக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். எப்பொழுது தன் தந்தையின் அன்பை இளைய மகனும் மூத்த மகனும் உணரத் தொடங்கினார்களோ, என் தம்பி இவன், உன் தம்பி இவன் காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். அற்புதமாக அந்த தந்தை சொல்லுகிறார். இறந்து போயிருந்தான், உயிரோடு மீண்டும் எழுந்து வந்துள்ளான். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க அன்பிற்குரியவர்களே. பழையன கழிந்தது, புதியன புகுந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுது கிறிஸ்துவோடு ஒப்புரவாகிறோமோ, கடவுளோடு நாம் எப்பொழுது ஒப்புரவாகிறோமோ, அப்பொழுதே நமக்குள் புது வாழ்வு, பேரின்பம், நிலையான வீடு நமக்குள் கிடைக்கிறது. எனவே அந்த நிலையான பேரின்பத்தை சுவைக்க இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குவோம். இறை அன்பை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.